ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நாம ஒரு டீம் போட்டா நல்லா போகுது ப்ரோனாரு. அவன் வேற யாரும் இல்லடா, என்னோட பக்தா ஒருத்தன் தான். சரி வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஐபிஎல் 49வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையே நடைபெறும் போட்டி இரவு 7:30க்கு சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்டில் நடைபெறுதுங்க. பிச்சு பேட்டிங் பிச்சு ஆவரேஜ் ஸ்கோர் 175. இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ன்றதுலாம் சும்மா தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தோனி வந்து திடீர்னு இறங்கி ஒரு 3 சிக்ஸ் அடிச்சுட்டா ஒரு 210 ரன் பக்கம் போயிடுது. அதனால அதே போல இன்னொரு ரெக்கார்டு இருக்குங்க மகேந்திர சிங் தோனிக்கு. ஜஸ்ட் ஒரு 3 சிக்ஸ் அடிச்சா போதும் 209 சிக்ஸ் வந்து ஐபிஎல்லே வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அதனால தோனி சிக்ஸை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்றைக்கி வந்து இறங்கினாருன்னா நல்லாயிருக்கும். சரி வாங்க இன்னைக்கு மேட்சுக்கான பர்சன்டேஜ் வச்சு அதிகமாக கூட பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்கன்னு சொல்லிடுறோம். அதே போல் நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து 6:5 நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக 6:5 வந்துச்சு. அதே போல் நம்ம பண்ண ஒரே ஒரு மேஜரான மிஸ்டேக் என்னன்னா, பும்ராவுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துங்க. இல்லைனா வந்து கண்டிப்பாக ஸ்டாயினிஸ் தான் எடுத்திருப்பான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேண்டசி டாபிக்ஸில் 2 பேர் இருந்தாங்க, யாராச்சும் ஒரு ஃப்ளாப் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தோம். நான் பும்ராவுக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால ஸ்டாயினிஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வந்து எப்பவுமே ஒரே மைண்ட் செட்டில் தான் போவேன். அந்த ஒரே மைண்ட் செட்டில் போனதுனால தான் கிராண்ட் லீக்ல நிறைய முறை நான் முன்னாடி போயிருக்கேன். அதனால என்றைக்குமே நம்ம ஒரே மைண்ட் செட்டில் தான் கொடுப்போம். நம்ம யூசர்ஸ்க்கும் வந்து தெரியும். சரி ஓகே வாங்க இன்னைக்கு மேட்ச்சுக்கு நம்ம பிடிச்சனும் பார்க்கலாம். பர்சன்டேஜ் வச்சு அதிகமாக கூட பிளேயர்ஸ் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்கன்றதை பார்த்துக்கலாம். அதே போல் இன்னைக்கு வந்து நம்ம யூசர்ஸ் எல்லாருமே கிராண்ட் லீக்ல உள்ளே கொண்டு போகிறேன். கிராண்ட் லீக்ல உள்ளனா குறைஞ்சது ஒரு 1000 ரேங்க்கு உள்ளரே வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு இருக்கேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அதனால தான் வீடியோவை லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். எல்லா ரீசனும் வந்து பக்காவாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மேபி இது வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த பிளேயர் வந்து யாராலும் மிஸ் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிட்டு போயிடுறேன். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, முடிஞ்சா இன்னைக்கு வின் பண்ணி காட்டிடுங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்துங்க பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸில் ஃபேண்டசி டாபிக்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். ஃபேண்டசி டாபிக்ஸ்னு பார்க்குறப்ப 2 டீம்லையுமே சாம் கரன், சிவம் தூபே 2 பேர் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? இந்த 2 பிளேயர்ல யார் வெளியே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே வெளியே போகாதுங்க. உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகேங்களா? நான் 2மே பிக் பண்ணிக்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அப்போ யாரெல்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். ரவீந்திர ஜடேஜாவும் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே வந்து நான் ட்ராப் பண்றேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நாம எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி தான் ஹர்ஷல் பட்டேல், சாம் கரன், தூபே, பேர்ஸ்டோ இவங்க 4 பேருமே பிக் பண்ணி பேட்டர்ன் 4 வந்து நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்து பர்சன்டேஜ் வைஸ் லோவர் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆகலாம். நான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ரீசன் சொல்லிடுறேன் பாருங்க. ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் கண்டினியூவாக வந்து MVP வந்து வாங்கியிருக்காருங்க, மேன் ஆஃப் த மேட்ச். சரிங்களா? லாஸ்ட் மேட்சை பொறுத்து கூட நம்ம 100 ரன் அடிப்பாருன்னு சொன்னோம், 98 ரன் அடிச்சிருந்தாரு. சரிங்களா? அதில் ஒரு விஷயம் இல்லை. பட் 2 முறை MVP வாங்கின பிளேயர்ஸ் வந்து அடுத்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. அது நம்ம யூசர்ஸ் எல்லாருமே தெரியும். இவர் வந்து உள்ள வரணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீசனில் மட்டுமே 447 ரன் அடிச்சிருக்காருங்க ஓவராலா. விராட் கோலி வந்து ஆல்ரெடி 500 ரன் அடிச்சிட்டாரு. இவர் வந்து 447 ரன் அடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 53 ரன் அடிச்சா போதும் 500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். சரிங்களா? அதே போல் இன்னொரு ரெக்கார்டு இருக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு 18 ரன் அடிச்ச போதும் 4500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். நான் வந்து இவரை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். சரியா? ஒரு வேளை இவர் ஆடிட்டார்னா அந்த டீம் மட்டும்தான் கொலாப்ஸ் ஆகும். சரிங்களா? அதுவும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ட்ராப் பண்ணிடுறேங்க ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். 2 டைம் வந்து MVP வாங்கியிருக்காரு. அதே போல் ரவீந்திர ஜடேஜாவை வந்து ஏன் ப்ரோ நீ ட்ராப் பண்ணுற, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஓவராலாக பாருங்க 3 ஆல்ரவுண்டர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி 3 ஆல்ரவுண்டர் வரப்ப நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். அன்னைக்கு ட்ரீம் டீமில் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும்தான் சைனாக வராங்க. ஸோ அதனால ரவீந்திர ஜடேஜாவை ட்ராப் பண்ணிக்கலாம். அந்த ரீசன் மட்டும்தான். அடுத்து பேர்ஸ்டோ வந்து பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நான் அதுக்கான ரீசன் வந்து பின்னாடி ஓவரால் பர்சன்டேஜ் சொல்லிடுறேன். ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் டெத்தில் பவுல் பண்ணுறாரு. ஹர்ஷல் பட்டேல் பிக் பண்ணுறதுக்கான ரீசனும் இன்னொன்று இருக்குது, அதுவும் நான் சொல்லிடுறேன். சாம் கரனை பிக் பண்ணுறதுக்கான ரீசனும் நான் சொல்லிடுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபேண்டசி டாபிக்ஸில் இருக்கிறாங்க. நல்லா ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டெஸ்பாண்டே மட்டும் இல்லாமல் இருக்காரு. இதில் வந்து தான் ப்ரோ நம்ம கை வைக்கணும் எப்பவுமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 பேர் காட்டினேன் இல்லைங்களா? அந்த 6 பேரில் நம்ம கை வச்சதுக்கு அப்புறமும் இந்த 11 பிளேயர்லையும் நம்ம கை வைக்கணும். இப்போ பாருங்க, பேர்ஸ்டோவை பொறுத்த வரைக்கும் 100 ரன் அடிச்சிட்டாரு. பேர்ஸ்டோவை பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, பவர் பிளேயர் வந்து முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. முஸ்தபிசூர் ரஹ்மானை ட்ராப் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, 249வது மேட்ச் இப்போ ஆடுறாரு. சரிங்களா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த 249 மேட்ச் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருமே 4 ஓவர் பவுல் பண்ணால் கூட விக்கெட்லெஸ்ஸாக போயிடுறாங்க. சரிங்களா? அந்த விக்கெட்லெஸ்ஸாக போகிறாங்க. சகல் கூட சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச்
ட்ரீம் 4 ஓவர் போடுவதை தவிர ட்ரீம் டீம் வரமாட்டாருன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ரபடா கூட லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன், அடுத்த மேட்ச் அவருக்கு வந்து ஸ்பெஷல் டே இருக்குது, இந்த மேட்ச்சை ட்ராப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நான் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து தயவு செஞ்சு டீமில் எடுக்காதீங்க. 4 ஓவர் பவுல் மட்டும்தான் பண்ணுவதை தவிர இவருக்கு வந்து விக்கெட் கிடைக்காது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே போல் பத்ரினா வந்து விக்கெட் கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா, பத்ரினா வந்து 49வது T20 ஆடுறாருங்க இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். மேபி விக்கெட் கிடைக்கலாம். ஏன்னா பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் சென்னை பக்கம் விக்கெட் நீ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவரை வந்து அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து அவர் ஆடியன்ஸும் சரி அந்த டீமோட கேப்டனும் சரி பூஸ்ட் கொடுத்துனே இருக்காரு. அதனால பத்ரினா வந்து நம்ம எடுத்துக்கலாம். மிஸ் பண்ண டேஞ்சர் ஆகிடுது. அதே போல் நான் எந்த மேட்செல்லாம் பத்ரினாவை வந்து மிஸ் பண்ணுறனோ அந்த மேட்செல்லாம் கட்டாயம் விக்கெட் எடுத்துடுறாருங்க. சரி, அதனால் நான் பத்ரினாவை எடுத்துக்கிறேன். சாம் கரன் பிக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிரப் சிங் வந்து இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இப்போ இவர் வந்து மேபி இம்பாக்டா போயிட்டா கூட இந்த இடத்துல ஹர்தீப் சிங் தான் வருவார், ஓகேங்களா? ஹை பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய 11 பிளேயர்ஸ்ல இந்த இடத்துல ஹர்தீப் சிங் வருவார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹர்தீப் சிங்கே மேபி உள்ள வந்தாலும் இவங்க எல்லாருமே லாஸ்ட் மேட்ச்ல ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லாருமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. சாம் கரன் மட்டும்தான் வராமல் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக வரக்கூடிய ஆல்ரவுண்டரு ட்ரீம் டீமில் வராமல் இருக்கிறப்போ அடுத்த மேட்ச்ல வந்து கட்டாயம் வந்துடுறாங்க. அதே போல் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், பவுலும் பண்ணுவார், பேட்டிங் கிடைச்சாலும் ரன் அடிப்பார். இவர் ஃபீல்டிங் நிற்கிற பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் இந்த ஏரியாவில் தான் நிற்பார். ஸோ அதனால சாம் கரன் வந்து சேஃபான ஆப்ஷன். நான் வந்து இதில் 4 பேரை யார் ப்ரோ நீ ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான் ரிமூவ் பண்ணுறேன், ரவீந்திர ஜடேஜா ரிமூவ் பண்ணுறேன், ருத்ராஜ் கெய்க்வாட் ரிமூவ் பண்ணுறேன், சசாங் சிங்கர் ரிமூவ் பண்ணுறேங்க. சசாங் சிங்கை நீ ஏன் ப்ரோ ரிமூவ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே மோஸ்ட்லி ஆஃப் செஞ்சுரி பக்கம் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 பேருமே வந்து வரமாட்டாங்க, கேரண்டியாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா 3 பேரும் வச்சுட்டு போகாதீங்க, அது வேஸ்ட் ஆகிடும். என்னோட கணிப்புக்கு சிம்ரன் சிங்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் ஏன் கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் ஒரு 18 ரன் அடிச்சா போதும், 2000 ரன்னை வந்து ரீச் பண்ணுவாருங்க T20 மட்டுமே. சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் நின்றுட்டாருன்னா 100 கூட அடிப்பார், ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் மேபி உங்களுக்கு சிம்ரன் சிங் வேணான்னா சசாங் சிங்கை எடுத்துகிட்டு போங்க. அதனால ஏன்னா 3 பேரும் ட்ரீம் டீம் வந்தாங்க, 3 பேருமே வெளியே போக மாட்டாங்க. அதனால சசாங் சிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு சிம்ரன் சிங்க்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். அதே போல் ட்ரீம் டீமில் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேருமே வந்துட்டாங்க, 4க்கு 4மே உட்காராது. சரி ப்ரோ, நீ ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து நீ ட்ராப் பண்ணிடுற, அப்போ வந்து சென்னை பக்கம் ட்ராப் ஆர்டர் விளையாடணும்ல, நீ யாரை ப்ரோ பிக் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை விளையாடுறப்ப ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாகவும் டேரி மிச்சல் வந்து வைஸ் கேப்டனாகவும் வந்திருந்தாங்க. 2 பேருமே வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஸோ டேரி மிச்சலை வந்து நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். டேரி மிச்சலுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு 51 ரன் வச்சா இவருக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு ஒன்று இருக்குதுங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து இவர் மறுபடியும் ஒரு ஆஃப் செஞ்சுரி போடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால டேரி மிச்சலை பிக் பண்ணிக்கிறேன். அதே போல் நம்ம யூசர்ஸ்லாம் சில பேர் கேட்குறாங்க, ரகானே வந்து எவ்வளோ ரன் அடிப்பார் ப்ரோ, நீங்கள் மேட்ச் வின்னர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் சாம் கரன் வந்து விக்கெட் எடுத்தால் எவ்வளோ விக்கெட் எடுப்பார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது என்ன ரீசன் தெரியல. ரகானாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு 33 ரன் அடிப்பார்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. என்ன ரீசன்னா, இந்த வென்யூவில் மட்டுமே 467 ரன் அடிச்சிருக்காருங்க. இந்த கிரவுண்டில் மட்டுமே, சேப்பாக்கில் மட்டுமே ஜஸ்ட்டு 33 ரன் அடித்தா போதும், இவர் வந்து 500 ரன்னு சேப்பாக்கில் மட்டுமே அடிச்சு ஒரு வீரர்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் ரீச் பண்ணுவார். ஸோ என்னோட ஆப்ஷன் என்னன்னா, ரகானே இந்த மேட்ச்சுக்கு ஒரு 33 ரன் அடிப்பார்னு எதிர்பார்க்குறேன். சாம் கரன் எவ்வளோ விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம யூசர்ஸ் கேட்குறீங்க. சாம் கரன் வந்து ப்ரோ சிம்பிளாக சொல்லணும்னா, ரபடாவை வந்து முக்கியமான கீ பிளேயர் இந்த மேட்ச்சு. ரபடாவை பற்றி நான் கடைசியாக பேசிடுறேன். அதுக்கு முன்னாடி சாம் கரனுக்கு வந்து எனக்கு எவ்வளோ விக்கெட்ஸ் கிடைக்கும்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கிடைக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரபடாவுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டேன். நேற்று மேட்ச்லேயே நான் சொல்லிட்டேன், ரபடாவுக்கு வந்து இது முக்கியமான மேட்ச்சு. 300 T20 சொல்லிட்டேன், 200வது T20ங்க. 300 T20 கிடையாது, 200வது T20. அதனால ரபடா வந்து இந்த மேட்ச்சுக்கு ஒரு கேப்டனாக கூட வரலாம். கேப்டனாக வரணும்னா குறைஞ்சது ஒரு 3 விக்கெட் அல்லது 5 விக்கெட் எடுக்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு வைஸ் கேப்டனாக வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வைசி வந்து ஃப்ளாப் ஆகவே ஆகாது. ரபடா வந்து தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ ரபடாவை ட்ரை பண்ணுறப்ப எந்த பவுலருக்கு ப்ரோ விக்கெட் இல்லாமல் கிடைக்கும் பஞ்சாப் பக்கம்னா, ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்து விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாகிடுதுங்க. ஏன்னா 2 ஃபாஸ்ட் பவுலருக்குமே சேம் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது மிக மிக குறைவு. ஹர்தீப் சிங்கை ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷல் பட்டேல், ரபடா இந்த 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், சரிங்களா? பஞ்சாப் பக்கம் பவுலர்ஸு ராகுல் சகாரை பற்றி சொல்லணும்னா, இந்த 2 டீமுமே மோதுறப்ப 3 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. பர்சன்டேஜ் வைஸும் லோவாக இருப்பார், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர்னு நம்ம சொல்கிறப்போ சர்துல் தாகூரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணுவார். எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். மே 1 2015
சரிங்களா? 2015 மே 1 இவர் முதல்ல ஐபிஎல் டெபியூ ஆன நாள். இம்பாக்ட் பிளேயரை சென்னை யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து இந்த மேட்ச் விக்கெட் கிடைக்காது. மேபி சர்துல் தாக்கரை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற பாயிண்ட் என்னன்னா, இருங்க ஒரு நிமிஷம் லோ பிக் பிளேயர்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பர்சன்டேஜ் வெசல் லோவாக இருக்கக்கூடிய அந்த 6 பிளேயரில் யார் யார் வருவாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன் சொல்லிடுறேன். எட்வர்ட் பேட்டில் மோஸ்ட் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து ராகுல் சக்கர் விழுந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. அர்பிட் பார் வேண்டாம்னு தோணுது. ஏன்னா நம்ம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரபடாவுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து அடுத்த ஃபாஸ்ட் பவுலர் வந்து ட்ரை பண்ணால் அவங்களாம் விக்கெட் கிடைச்சா தான் ட்ரீம் டீம் ஒருத்தன வாய்ப்பில் இருக்கும். அதே போல் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ராகுல் சக்கர் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தீபக் சகாரை பற்றி சொல்லணுங்க. சென்னை பக்கம் இவரை லாஸ்ட் மேட்ச் முன்னாடி மேட்ச்சு சென்னை லாஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து இவரை யூஸ் பண்ணதுக்கான ரீசன் தான். 2 மேட்ச் போட்டு 11 விக்கெட் ரன்னா என்னமோ தான் கொடுத்துருந்தார். இவர் ட்ரை பண்ணியிருந்தாவே வின் பண்ணியிருக்கலாம். சேசிங் வரார் அப்படின்னா தீபக் சகார் வந்து எடுத்துக்காங்க. ஏன்னா சேசிங்னா தீபக் சகார் ரொம்ப ஃபேமஸாக விக்கெட் கிடைக்கும். சேசிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் மொயின் அலியை பற்றி சொல்லணும்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மொயின் அலி மட்டும் இல்லைங்க, ஆல்ரவுண்டர்ல வந்து யாரை பிக் பண்ணினாலும் ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னாவே மோஸ்ட்லி பிக் பண்ணிக்கலாம். நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆல்ரவுண்டர் பிக் பண்ணிக்கோங்க. நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ ரைட் ஹேண்டர்ஸ் ஆல்ரவுண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொயின் அலி, தீபக் சகார் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. ராகுல் சகார், ரில்லி ரோசோ இவனை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கேன். எப்போ சைன் ஆகும்னு தெரியல. ஆனால் 49 டைம் வந்து 50 ரன் அடிச்சிருக்கான். திடீர்னு ஒரு 50 ரன் அடிச்சிட்டாருன்னா வச்சுக்கோங்க, தெரியாம அன்னைக்கு வந்து உங்கள் டீம் வந்து பின்னாடியே வராதுங்க, முன்னாடி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட டீமில் வந்து ரபடா ஒரு சில டீமில் கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகாது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போட்டு 40 ரன்னு கொடுத்து எக்ஸ்பென்சிவாக போட்டார். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம தமிழ் நண்பர்களாக தான் இருப்பாங்க. வேறு யாரும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ படுத்த கருத்துக்களை வந்து கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதே போல் மேட்ச் வின்னர் யாருன்னா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பஞ்சாப் ஃபேவராக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டெஸ்பாண்டே, பத்திரினா, முஸ்தபிசுர் ரஹ்மான் 3 பேருமே ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. இந்த மேட்ச் 3 பேருமே வரமாட்டாங்க அப்படின்னு 3 பேருமே வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. இவங்க எல்லாருமே ட்ரீம் டீம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸே வந்து விக்கெட் எடுக்காதப்போ அப்போ ஆப்போசிட்ல டீமில் இருக்கிறவங்க ரன் அடிப்பாங்க இல்லைங்களா? பஞ்சாப் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் தாங்க இந்த மேட்ச் இருக்குது. பஞ்சாப் வின் பண்ணால் கூட, சென்னை லாஸ் பண்ணால் கூட நம்ம எப்பயுமே சென்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். தலை தோனி இருக்காரு. தோனியை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் இருக்காரு. 3 6 அடித்தா 250 6 வந்து ஐபிஎல் ரீச் பண்ணுவார். இன்றைக்கி அந்த 3 6 அடித்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ மேட்ச் வின்னர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தாங்க இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.